ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸில் எப்படி மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 400 கிராம் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்துக்குங்க. ஒரு 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நீங்கள் காரமும் அதுக்கப்புறம் உப்பு இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிரில் பார்த்தீங்கன்னா மட்டனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தா அதை சேர்த்துக்கிறேன். இப்போ 1க்கு 2 தண்ணி வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் பாஸ்மதி அரிசி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி எல்லாமே வற்றிடும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறதா 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்க சூப்பராக சாஃப்டாக வந்துடுது.